அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க. 50 நாட்கள் மட்டுமே இந்த பலன். அம்மன் அருள் டிவியில மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சனி பயிற்சி கொடுத்தோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க, இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன். ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க. சனி பகவான், ராகு பகவான், தொழில்காரகர், பிரம்மாண்டம். இது நல்லதா கெட்டதா 12 ராசிக்கும் பார்ப்போம். இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க. மார்ச் மாசம் 29ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாசம் 18ஆம் தேதி வரை கரெக்டா 51 நாட்கள். இதுல 50 நாட்கள் கணக்கு எடுத்துங்க. 50 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம், என்னென்ன கெட்ட விஷயம், இதை பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசி மட்டும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷருடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னிராசி. இதுலயுமே பாருங்க, இந்த கன்னிராசிக்காரங்க எப்போதுமே வேலை, உத்தியோகம், தொழில் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த கன்னிராசிகிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியுடைய குணமே பாருங்க, கன்னிராசியில பிறந்துட்டா நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும். புத்திசாலியா இருப்பாங்க. ஏன்னா புதன் உச்சம். என்றுமே இளமையான தோற்றம் உடையவங்க யாருன்னா கன்னிராசிக்காரர்களா. எப்போதுமே இளமையான தோற்றம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசியோட தொடர்பு இருக்கும். அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் கன்னிராசி கிட்ட. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் இந்த கன்னிராசிகிட்ட கண்டிப்பா உண்டு. இந்த குணம் கண்டிப்பா இருக்கும் கன்னியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி ராகு பகவானால் இணையும் போது உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்க போகுது, இதுக்கான பலன் தான் இது. இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்க ஜாதகத்துல நம்ம பத்தி சனி ராக பத்தி பேசுறோம்னா உங்க விதி ஜாதகத்துல இருந்து சனி பகவானும் ராகு பகவானும் எத்தனாம் இடத்துல இருக்காங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தால் ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்குறோம். என்ன காரணம் இதுதான். ஏன்னா சில பேருக்கு சனி பகவான் நல்ல வர, சில பேருக்கு கெட்ட வர, அது பொறுத்துதான் பலன்கள் எல்லாமே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது நல்ல கிரகம் தான் கண்டிப்பா நல்லது செய்யும், இல்லைன்னா பலவீனத்தை வரும். ஏன்னா இப்ப கண்ட சனி உங்களுக்கு வருதா, இப்ப 7ஆம் இடத்துல சனி வர்றாரு, அங்கே ராகு இருக்கு, உங்க ராசியில கேது இருக்கு. இது 50 நாட்கள் இருப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சி இந்த 50 நாட்கள் அப்புறம் பயிற்சி ஆயிடுவாங்க. இப்ப அந்த 50 நாட்கள் உங்களுக்கு என்ன பலன், என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதுக்கான ஒரு பதிவு தான் இது. ராகு கேது மேக்சிமம் மே மாசம் 12ஆம் தேதி பயிற்சி வந்துடும். அப்ப அது மட்டும் உங்களுக்கு என்ன பலன் இருக்குது, அதுக்கான பதிவு தான் இது. பொதுவா பாருங்க, இந்த சனியும் ராகும் 7ஆம் இடத்துல இணையும் போது பயங்கரமான ஒரு யோகம் இருக்கும். நல்லா பாருங்க, கன்னி ராசிக்கு சனி பகவான் நல்ல கிரகமா எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் லக்னத்துக்கு தான் சரி இருக்கு, ஆனா கன்னி ராசிக்கு நல்ல விஷயத்த கொடுப்பார். தடைகளை சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு பாருங்க 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். 6ல சனி பகவான் இருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்பதான் உங்க ராசியை நல்லா பாக்குற. இதுக்கு முன்னாடி குரு வக்ரமா இருந்தார். இந்த குருவும் சனியும் வக்ரமான காலம் ஒரு 3 மாசம் இருந்துச்சு. அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. என்ன கஷ்டப்பட்டீங்க? கொஞ்சம் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையை பார்த்தீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, இது சார்ந்த தடைகள், தாமதங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க கன்னிராசிக்காரன். எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு பலன் இதுக்கு முன்னாடி இல்லை. ஏன் வேலையே சரியா அமையல. கண்டிப்பா பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா ஒரு இஷ்யூ இருந்திருக்கும், இல்லாம இருக்காது. தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயம் தடைகளை பார்த்துட்டாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இனிமே பாருங்க, நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா படிப்பு கல்வியும் சரியா அமையல. நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில ஒரு இந்த கேது வந்தா ஒரு குழப்பிட்டே இருப்பாருங்க, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு கன்னிராசி கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம்
அம்மனூர்ல கன்னிராசிக்காரர் நிறைய கொடுத்தாங்க. அதனால சொல்றோம், இனிமே இந்த பாதிப்புகள் குறையும். நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை. இப்ப 7ஆம் இடத்துக்கு போறாராம், சனி ராகு போறாருன்னா கண்டிப்பா காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? காதல் திருமணம் நடக்க போகுது. குருவுடைய பார்வையும் சனி பகவான் சுயசாரம் வாங்கி குருவுடைய நட்சத்திரம் நிக்கிறதுனால இங்க காதல் திருமணம், 2வது திருமணம் கைகூடி வரும். திருமண தடை இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே சொல்லணும். யாருக்கு? கன்னிராசிக்காரங்க. நிறைய பேர் அதிக ராசி பாருங்க திருமணத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வர்றது இந்த கன்னிராசியா வருவாங்க. அப்ப திருமண யோகம், திருமண தடை இல்லாம நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்ப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அப்ப திருமண தடை கிடையாது. கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம், நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை. இப்ப எதிர்காலம் எப்படி இருக்கும்? சூப்பரான ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் கன்னிராசியை பொறுத்தவரை. படிப்பு கல்வி தடை இல்லாம, தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம். படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்றோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா வருது. கல்வி சார்ந்த துறை நல்ல ஒரு இயங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. படிப்புகளில் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இருக்கும், நடக்கும். பார்த்துங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தைரியமா எழுதுங்க. மாணவ மாணவெல்லாம் பாருங்க, தைரியமா இருங்க. கன்னிராசிக்காரர் நிறைய பேர் எடுப்பாங்க பாருங்க. சனி ராகு உங்களை வெளியில பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு 7ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு? குரு. அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. உங்களுக்கு சனி பவன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 5ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அவரு 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பார்கள். ஆகிய பயங்கரமா இருக்கும் படிப்பு கல்வி. அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள், படிப்புகளில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறேன். அப்ப எந்த ஒரு தடைகளுமே இந்த கன்னிராசிக்கு நம்ம சொல்லக்கூடாதுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு, பாத்துக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வேற ஒண்ணும் கிடையாது கன்னிராசியை பொறுத்தவரை. இப்ப வீடோ இடமோ பூமியோ வாங்கணும் பண்ணா இனிமே நீங்க வாங்கி இருப்பீங்க, ஆல்ரெடி வாங்க போறீங்க. ஏன்னா பிப்ரவரி மாசத்துல குரு வக்ர நிவர்த்தியானார். அதனால இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். அவருடைய பார்வை பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வீடு, இடம், பூமி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இருக்காது. பொருளாதார வருமானத்தை எப்போதுமே குறை இல்லாம நீங்க பார்க்கலாம், பயப்படாதீங்க. ஏன்னா இங்க சுக்கிரன் உச்சமா தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால சொல்றேன், இங்க சுக்கிரன் உச்சமா உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் வீட்டு சேர்ந்துருக்கலாம். இங்க பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் இருக்கும் பொருளாதாரத்துல வருமானத்தை. இப்ப நகையோ இல்ல வெள்ளி பொருளோ இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சுப பொருளோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு யாருக்கு வரும்? இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமா வரும். பாத்துங்க. அப்ப டைம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சகோதர சகோதரிகள் சந்தோஷம், ஒரு மன வருத்தங்கள். ஏன்னா சார் செவ்வாய் நீசமாயிடாம பாருங்க, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க கன்னிராசிக்காரர். இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் சூப்பரா இருக்கும். பாத்துங்க. உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி கண்டிப்பா உண்டு. ப்ரமோஷன் கண்டிப்பா இருக்கு. வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்கலாம், இங்கேயும் உள்ளவங்கலாம் ப்ரமோஷன் கண்டிப்பா இருக்கும். பார்த்து இல்ல எந்த ஒரு தனியும் நிறைய பேர் இந்த லாட்ரி அதை பத்தி கேக்குறீங்களா? அடிக்குமா அடிக்காதான்? கண்டிப்பா எடுங்க, அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதபாதி தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். தொழில் பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்ப புதன் நீசத்துல இருக்காரு. இப்ப காசு பணம் கொடுக்கறது, தொழில் சார்ந்த விஷயம், மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயம், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கன்னி ராசிகளை கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துக்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை எந்த ஒரு தடை இல்லாம தாமதமா நீங்க பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். அப்ப கன்னிராசிக்காரங்க எல்லாமே பாருங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். பாத்துக்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி வெற்றிகள் தேடி வரும். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நல்லா இருக்கும். மெயினா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை பாருங்க, இந்த சனி ராகு இணைவால் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன பொதுமக்கள் நல்ல பேர் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அரசியல் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலையும் நல்லா நிறைய பேருக்கு கிடைக்கும். அதுல உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்புல நிறைய பேருக்கு வரும். பார்த்து இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த உத்திர நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்கும். இனிமேல் லைஃப்ல பாருங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும். பாருங்க வீடோ இடமோ பூமியோ இப்போ நிறைய விஷயம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும். ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகளையும் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற அந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அப்ப டைமிங் பக்கவா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. மைண்டை ஷார்ப்பா வச்சுப்பாங்க.
எப்போதுமே லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், தொழில் இதை பற்றி சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில லாபம் பார்க்கறது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இனிமே எதிர்காலத்துல நீங்க எல்லாமே வெல்லக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு. நீங்க எப்பக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றியான பாதையா வரும். தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதாவது இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும் இந்த சித்திரத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது. வீடோ, வண்டியோ, பூமியோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் துறை, இராணுவத்துறை, அடுத்து பாருங்க கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா வரக்கூடிய அமைப்பு அமையும். வரக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த சனி ராகு இணைவால் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள அனுகூலமாக அமைகிறது.